சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலத்தை நீட்டித்து ஆளுநர் உத்தரவு. அடுத்த ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரை பதவி காலத்தை நீட்டித்து ஆணை வழங்கினார். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது பல்வேறு தரப்பிலும் இருந்த புகார்கள் எழுந்த நிலையிலும் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை. பதவி நீட்டிப்பு வழங்கிய ஆளுநர் ஆர். ரவிக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டனம். மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்தால் ஆயுள் சிறை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க திருத்த சட்டம். கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட நபரை அந்த பகுதியிலிருந்து அகற்ற திருத்த சட்டத்தில் வழிவகை. கள்ளச்சாராயம் விற்பனைக்கு பயன்படுத்தப்படும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய அதிகாரம் அளிக்கிறது திருத்த சட்டம். தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை கொண்டு வரும் சூழ்நிலை தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி பேச்சு. படிப்படியாக மதுக்கடைகளை மூடினாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறையவில்லை என விளக்கம். தமிழகத்தில் குற்றங்களை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது. வருங்காலங்களில் குற்றங்களை தடுக்க மேலும் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது. தேர்தல் தோல்வியை மறைக்க எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். கோடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகளுடன் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் பதில். சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் பட்டாசு ஆலை வெடித்து சிதறியதில் 4 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 லட்சம் நிவாரண நிதி வழங்கி உத்தரவு. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் கோரிக்கை. விதிகளை மீறி துறைத் தலைவர் நியமனம் என புதிய குற்றச்சாட்டு. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். திருப்பூர் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் பலியானதாக வெளியான செய்தி தவறான தகவல். பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருப்பூர் மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த கனமழை. சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்படும் 16 விமானங்கள் ரத்து. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீட்டிக்கும். வானிலை மையம் தகவல். லடாக்கில் தௌலத் பேக் ஆற்றை கடக்கும்போது பீரங்கி வண்டி அடித்துச் செல்லப்பட்டதில் ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். டெல்லியில் பெய்த கனமழையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்தது. தண்ணீர் தேங்கியதால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி தலைமையகத்தில் பலத்த பாதுகாப்பு. நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. குஜராத்தில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ ரைடு. பீகாரில் தங்க புல்லட்டில் வலம் வந்து மக்களின் கவனத்தை ஈர்த்த நபர் 300 கிராம் தங்கத்தால் வாகனத்தை அலங்கரித்ததோடு 5 கிலோ 400 கிராம் தங்கமும் அணிந்துள்ளார். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர விரிவான திட்டம் ஒன்றை தயாரித்து வருகின்றோம். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கருத்து. தைவான் எல்லையில் போர் விமானங்கள் மற்றும் கப்பலை அனுப்பி பதற்றத்தை ஏற்படுத்திய சீனாவுக்கு செல்ல வேண்டாம் என தைவான் தமது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல்.
T20 உலகக்கோப்பையை வெல்லப்போவது யார்? இன்றைய இறுதிப் போட்டிகள் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக இந்தியா கோப்பையை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி புதிய சாதனை. மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ஸ்கோர் விளாசிய அணி என்ற சாதனையை படைத்தது.